அடுத்தது வந்துட்டு இந்த கதைப்போமால நான் பேசினாலே ஒரு இங்கிலீஷ் ஸ்டோரி தான் நான் பேசுவேன். அந்த மாதிரி ஒரு முனைப்போட என்றைக்குமே இந்த கதைப்போமாக்கு வருகிறேன். சரிங்களா? நீங்கள் எல்லாரும் ஹரிஷ் நினைப்பீங்க, இல்லை அதையும் தாண்டி இன்னொருத்தர் நம்ம கூட இருக்கிறாரு. ஆனால் சுவாரஸ்யமாக இருக்கும். இன்னைக்கு அவர் என்ன பேச போகிறது வந்துட்டு ஹூ வில் கிரை வென் வி டை வென் யூ டை, அந்த ராபின் சர்மாவோட இந்த மாங்க் சோல் த ஃபெராரி அந்த லைஃப் லெசன் அதானே. இல்லை இதுதான் வந்து அந்த கிச்சன் பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருந்தவங்க. ஸோ இன்னைக்கு வந்து இவர் வந்து இங்கிலீஷில் வாசிச்சதை தமிழ் நம்மக்கிட்ட சொல்லும் போது அவ்வளோ இவரும் அப்படிதான் அழகா சொல்லுவார். நமக்கே என்னடா அப்படியே நமக்கு அந்த எனக்கு வந்து பெருசாக ஆங்கில நாவல் படிக்கிற ஆர்வங்கள் வந்து இருந்ததில்லை. ஆக்சுவலாக அதை நான் வந்து கொண்டு வரணும். ஆனால் இவர் பேசும்போது சரி வாசிக்கலாம் போலையே அப்படின்னு தான் தோணும். இல்லை அவர் வர வரைக்கும் நான் ஏதாவது சொல்லிட்டே இருப்பேன். ஆனால் அதனால அவர் வரமாட்டேங்கிறார் பாருங்க. அபுல் ஃபைஸ் நம்மளோட நண்பர். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷனுக்கு. இன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு பேச எடுத்துகிட்டு வந்த புத்தகத்தோட தலைப்பு ஹூ வில் கிரை வென் யூ டை, ராபின் சர்மாவோட புக்கு. ஆக்சுவலாக அவர் வந்து மாங்க் ஹூ சோல்ட் இஸ் ஃபெராரி அப்படிங்கிற சீரிஸ் எழுதின ஒரு புத்தகம் இது. அது ஒரு பெஸ்ட் செல்லராக போயிட்டு இருந்ததுனால அவர் அது கண்டினியூஸாக லீடர்ஷிப் விஸ்டம், ஃபேமிலி விஸ்டம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சி எழுதிட்டு இருந்ததில் ஒன் ஆஃப் த புக் இது ஹூ வில் கிரை வென் யூ டை. புத்தகத்தோட பேரை படிக்கும்போதே நமக்கு வந்து இது வந்து இறப்பு சம்மந்தப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்குமோன்னு நினச்சேன். நான் அன்னைக்கு கூட குரூப்ல வந்து பாலாஜி உங்க டாபிக் சொல்லுங்க சொல்லும்போது நம்ம நாஷிக்கு பிறந்த நாள் எல்லாரும் ஹாப்பி பர்த்டே நாஷ் சொல்லும் போது நான் இருந்துட்டு ஹூ வில் கிரை வென் யூ டைன்னு போடவான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சிவாக்கு பிறந்த நாள். ஸோ நான் சரி அதனால வெயிட் பண்ணி யாராவது போடுவாங்கன்னு ஈவினிங் போட்டேன். இப்போ அந்த ஏன்னா இன்ன வரைக்குமே அந்த அந்த ஒரு வார்த்தை. ஆனால் இது சொன்ன மாதிரி இது வந்து இறப்பை பற்றி மிகப்படுத்தி பேசாமல் வாழ்க்கையில் நம்ம வந்து என்ன சொல்றது, நம்ம சின்ன சின்ன விஷயங்களை, அதாவது 101 டாப்பிக்ல அவர் வந்து பிரித்து எழுதியிருக்காரு. ஒவ்வொன்றும் ரொம்ப ஒரு 1 or 2 pages தான். டீடைல்டாகவும் இன்டெப்த்தாகவும் அவர் கொடுத்துருக்காரு விளக்கம். ராபின் சர்மா இப்போ இந்த புக்கு ஒரு 15 million காப்பீஸ்க்கு மேலே சொல்லிட்டான ஒரு பெஸ்ட் செல்லர் இந்த புக்கு. அவர் இந்த விஷயத்தில் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி லீடர்ஷிப் இந்த மாதிரி விஷயங்கள் எழுதியிருக்காரு. ஸோ எப்படி புக்கோட ஸ்டார்டிங்ல எப்படின்னா ஒரு பெர்னார்ட் ஷாட்டை கேட்குற மாதிரி அவரோட டெத் பெட்ல நீங்கள் என்ன மாதிரி வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்கு திரும்ப அந்த வாழ்க்கையோட சான்ஸ் கிடைச்சா நீங்கள் எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்வீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஐ விஷ் ஐ வில் பி த பர்சன் ஐ குட் பி பட் ஐ நெவர் வாஸ் அப்படின்னு சொல்றாரு பெர்னார்ட் ஷா. அப்போ ஒரு டெத் பெட்ல எல்லாத்துக்கும் ஒரு ரெக்ரெட் இருக்கும்ல, நம்ம அந்த வாழ்க்கை இப்படி வாழ்ந்துக்கலாமோ, சரி நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு. என்ன சொல்றேன்னா நம்ம வந்து எடுத்த வாழ்க்கையில் நம்ம எடுத்த ரிஸ்க்ஸை விட, நம்ம எடுத்த அந்த சான்சஸை விட, நம்ம எடுக்காம விட்ட சான்சஸும், நம்ம விடுபட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் அந்த நேரத்தில் நமக்கு வந்து ஒரு கனமா இருக்கும் அந்த இறப்பு டைம்ல நமக்கு. ஸோ அதை எல்லாமே எலிமினேட் பண்ற மாதிரி எப்படி இந்த வாழ்க்கை வந்து சிம்பிளாகவும் ஹம்பிளாகவும் இருக்கலான்ற மாதிரி பிரிச்சு சொல்லி கொடுத்துருக்காரு. உதாரணத்துக்கு ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா டஃப் லவ் அப்படின்னு ஒரு டாபிக். டஃப் லவ்ன்றது வந்து செல்ஃப் டிசிப்ளினை பற்றி அவர் சொல்றது. அதாவது நம்ம மேலே எந்த அளவுக்கு நம்ம வந்து கடினமாக இருக்கோமோ அதை வந்து அவர் டஃப் லவ்னு சொல்றாரு. செல்ஃப் டிசிப்ளின். நம்ம எந்த அளவுக்கு நம்ம மேலே கடினமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கை நம்ம மேலே இலகுவா இருக்கும்ட்டு. நம்ம என்ன பண்றோம்னா நம்ம மேலே ஈஸியாகவும் அடுத்தவனை கஷ்டப்படுத்துற மாதிரி நம்ம சில நேரங்களில் நம்ம நடந்துக்கிறோம். நம்ம வந்து அடுத்தவனை கஷ்டப்படுத்திட்டு நம்ம ஈஸியா, அதாவது நம்ம லைஃப் எந்த அளவுக்கு அடுத்தவங்களை பாசிட்டிவா இம்பாக்ட் பண்ணுது, அந்த நம்ம இந்த போற இந்த லைஃப்ல இடத்துல நெகட்டிவா இம்பாக்ட் பண்றது ரொம்ப ஈஸி. கார்ல வரும்போது ஒருத்தனை கண்ணாடி திறந்து திருட்டு வந்தாலே முடிஞ்சு போச்சு அவனுக்கு அந்த நாள். ஸோ நமக்கு அது ரொம்ப ஈஸி. ஆனா பாசிட்டிவா இம்பாக்ட் பண்றதுன்றது ரொம்ப டஃப். ஸோ அதை எப்படி பண்றதுன்றதை பத்தி வந்து ஒரு டீட்டெயிலா சொல்லியிருக்காரு. எப்படி நம்ம அதாவது ஒரு செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம ஒரு கிளியரான கோல் செட் பண்ண முடியாது. ஒரு விஷயங்கள் நம்ம வந்து என்ன பண்றோம், எப்படி யோசிக்கிறோம், யாரோட பழகுறோம், எல்லாமே இதுல மிங்கிளா இருக்கு. ஸோ இதை நம்ம கரெக்டா சூஸ் பண்ணி இந்த டஃப் லவ், அதாவது நம்ம மேல நம்ம எடுத்துக்கிற விஷயங்கள், 5 மணிக்கு எந்திரிக்கணும் 5 மணிக்கு எந்திரிக்கணும் ஒரு இடத்துக்கு. அதாவது we live in a world where promises are easily broken, அப்புறம் வேர்ட்ஸ் ஆர் டேக்கன் வெரி லைட்லி. நம்ம சொல்ற வார்த்தை, நாளைக்கு நான் கால் பண்றேன் ஹரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா நான் ஒரு நாள் தான் சொல்லியிருக்கேன், ஒரு வாரம் தான் இருக்கு, அதுக்கு கால் பண்ணி அல்லது 7 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 மணி தான் இருக்கு, அதுக்குள்ள எதுக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இல்லாம ஒரு விஷயம் நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்னா அதை நம்ம எப்படியாவது நம்ம காப்பாத்துற மாதிரி, 7 மணிக்கு நான் கால் பண்றேன்னு சொன்னா 7 மணிக்கு கால் பண்ணணும். ஏன்னா அது முடியாதுன்னு நமக்கு தெரியும். ஆனாலும் ஃபேக்கா ஒரு ப்ராமிஸ் கொடுக்காம நம்ம அதை எப்படியாவது செயல்படுத்துறதுக்கு நம்ம வந்து முடிவு பண்ணணும்ன்றாரு. இது இப்படி கண்டினியூ ஆகும்போது என்ன ஆகும், இது ஒரு ஹேபிட்டா ஃபார்ம் ஆயிடும், நமக்கு ஒரு பழக்கமே ஆயிரும். இவன் ஃபோன் அடிச்சு எடுக்கவே மாட்டான் எப்படியும், அதனால ஃபோன் அடிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஆகும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இது வந்து பாண்ட் ஆஃப் ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணும். அப்போ நம்ம மேல அந்த நம்பத்தன்மை உடையும் போது அந்த ட்ரஸ்ட் பிரேக் ஆகி கிராஜுவலா என்ன ஆகும்னா அந்த ரிலேஷன்ஷிப்பே உடையிற மாதிரியான சுச்சுவேஷனுக்கு இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குற வாக்கை எப்படியாவது காப்பாற்றணும் இல்லையா? பார்த்துட்டு ஸோ
இது ஒரு ஒரு விஷயம், இது ரொம்ப இன்டெப்தாவும் சொல்லிட்டு இருக்காரு. அது மாதிரி இன்னொரு விஷயம் ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டான விஷயம், லாஃப் மோர் ஒரு டாபிக், சின்ன விஷயம். அது ஒரு குழந்தை வந்து ஒரு காலத்துல ஒரு இப்போ 4 வயசு பையன் ஆவரேஜா 300 தடவை சிரிக்கிறாங்க ஒரு நாளைக்கு. நம்ம வந்து வளர்ந்த ஒரு க்ரோன் அடல்ட் வந்து ஒரு நாளைக்கு 15 தடவை தான் சிரிக்கிறோமா. இப்போ பையனை சும்மா சஃபான் கூப்பிட்டாலே அவன் சிரிச்சுட்டா என்னப்பா தான் கேட்கறான். நமக்கு அப்படின்னாலே என்ன எதுக்கு விடுறான் தெரியலன்ற மாதிரி நம்ம திரும்பி பாக்குறோம். ஸோ அந்த சிரிப்புன்றதே அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நம்ம லைஃப்ல வந்து ஒரு வருஷம் நம்ம கோல் செட் பண்ணுவோம்ல, ஜிம்முக்கு போகணுங்கிற மாதிரி ஜிம்முக்கு போகணும் இதுன்ற மாதிரி இந்த வருஷம் அதிகமா சிரிக்கணுன்றதே ஒரு கோலை செட் பண்ணதுக்கு அவர் சொல்றாரு. லாஃப் மோர் இந்த வருஷம் தனியா அதுக்கு டைம் எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு காமெடி பார்த்தோம். ஏன்னா இப்போ இருக்க டைம்ல பாத்தீங்கன்னா காமெடி ஸ்கார்சிட்டி நிறைய இருக்கு. நமக்கு எந்த காமெடி பார்க்கணும் நமக்கே தெரியல. இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் காமெடி பார்த்து தான் சிரிச்சிட்டு வேண்டியதா இருக்கு இப்போ இருக்க காலத்துல. நம்மளால இன்ன வரைக்கும் அதுக்குன்னு தனி டைம் ஒதுக்கி சிரிக்க முடியல. ஆனா என்ன சொல்றாரு, அதுக்குன்னு டைம் ஒதுக்கி சிரிக்கணும். அது குழந்தைங்களை பார்த்து கத்துக்கணும். அது குழந்தைகள் அந்த அந்த விஷயத்த ரொம்ப அவர் வந்து குழந்தைங்களோட ரிலேட்டடா, அதாவது குழந்தைங்க நம்ம கையில வர்றது வந்து தே ஆர் மோர் இவால்வ்டு தென் அஸ் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. அது எப்படின்னா, ஒரு ஹோட்டலுக்கு பையனோட ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போறாரு. அவரோட பையன் வந்து பிரெட்டை வந்து அந்த கிரஸ்ட் நடுவில் கட்ட இதை மட்டும் சாப்பிட்டு பிரெட்டை மட்டும் சாப்பிட்டு சுற்றி இருக்க கிரஸ்ட் எல்லாம் வந்து விட்டுறான். நம்மளாவது என்ன நினைப்போம், சாப்பிட்றா வேஸ்ட் பண்ணாதான்னு சொல்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆனால் அவர் என்ன அதில் என்ன நோட்டீஸ் பண்றாருன்னா, அவனுக்கு பிடிச்ச ஐட்டம் எது ஈஸியா இருக்கோ அதை எடுத்துக்கிறான். இது கஷ்டமா இருக்கு, இது வேண்டாம், எனக்கு ஒதுக்கிக்கிறான். ஸோ அந்த ஒரு விஷயத்த அவர் பையன் இருந்து கத்துக்கிறாரு. சொல்றாரு, என் பையன் எனக்கு ஒரு வாழ்க்கையோட ரொம்ப ஒரு முக்கியமான தத்துவத்தை 4 வயசுல எனக்கு கற்றுக் கொடுத்தான். என்னதுன்னா, அவனுக்கு ஈஸியா இருக்கிறத எடுத்துக்கிட்டான், கஷ்டமா இருக்கிறத விட்டுட்டான். ஸோ இந்த மாதிரி ஈஸியா எடுத்துட்டு மூவ் பண்ணிட்டு இருக்கணும் லைஃபை அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு டைம் இருக்கா அப்படி ஒரு ஒரு போயம் ஒன்று, அதாவது ஸ்ப்ரிங் ஹாஸ் பாஸ்ட், சம்மர் ஹாஸ் கான், அண்ட் வின்டர் இஸ் ஹியர், அண்ட் த சாங் that I meant to sing remains unsung. I have spent my days stringing and unstringing my instrument. நான் ஒரு பாட்டு பாடணும், நல்ல பாட்டு எனக்கு இருக்குது, நான் முடிவு பண்ணி நான் பாடணும்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு ஒரு நேரம் வரட்டும், சரி இந்த அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் சொல்லி அவர் வந்து காலத்தை ஒப்பேத்திட்டாரு. போயிடுச்சு அவர் அந்த போயம்ல. கடைசி வரைக்கும் அவரால் பாட என்னன்னா, அவர் வந்து அவரோட இன்ஸ்ட்ருமெண்ட் டைட் பண்ணி லூஸ் பண்ணி அதை சரி பண்ணிட்டே இருக்காரு தவிர அது பாடலை. அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கவே இல்லை. அதுக்குள்ளே விண்டரே வந்துருச்சு அவருக்கு. அவரு வசந்த காலத்துல பாடம் நினைச்ச பாட்டை விண்டர் வந்து பாட முடியல அவருக்கு. என்ன சொல்றாரு, அந்த அந்த டைம்ல கரெக்டான ஆக்ஷன்ஸை எடுத்து மூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவரோட ஒரு லெகசி, நான் என் குழந்தைங்களுக்கு நான் விட்டுட்டு போற ஒரு முக்கியமான லெகசியை நான் எதை கன்சிடர் பண்றேன், ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை நான் கன்சிடர் பண்றேன்னா, நல்ல புத்தகங்கள் இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரி என் குழந்தைங்களுக்கு நான் விட்டுட்டு போறேன். அவங்க நாளைக்கு அதுல இருந்து அவங்க படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா, ஒரு ஒரு நெய்பர்ஹுட்டை நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நெய்பர்ஹுட்டை நம்ம வந்து யோசிச்சு நமக்கு பிடிச்ச ஒரு 10 பேர் கூட, அதாவது நம்மளால அவங்க கூட இருக்க முடியாது, எந்த காலத்துல இருக்கலாம், வேற யாரோ பெரிய ஆட்கள், அவங்களை கன்சிடர் பண்ணி நம்ம 10 பேர் நம்ம யாரோட இருக்குன்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரியான நெய்பர்ஹுட்டை கன்சிடர் பண்ண சொல்றாரு. ஸோ அதுல யாரும் இருக்காங்க. அப்ப இவங்க எல்லாருக்கூடயும் நம்ம போய் பேச முடியாது. அதாவது மதிய சாப்பாடுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு மண்டல வீட்டில் போய் நம்ம சாப்பிட முடியாது, அது முடியாது நம்மளால. ஆனா கன்சிடர் பண்ணுங்க, அந்த 10 பேரும் நம்ம கிட்ட பேச ரெடியா இருக்காங்க. எப்படின்னா, அவங்களோட புத்தகத்தின் மூலமும் அவங்களோட எழுத்துக்கள் மூலமாகவும் நம்ம கூட பேச ரெடியா இருக்காங்க. அப்ப அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த லெகசி வந்து அந்த புத்தகங்கள் மூலமா நான் என் குழந்தைங்களுக்கு கடத்தி கொண்டு கொடுக்குறேன் என் குழந்தைங்களுக்கு. ஸோ அதை சொல்றாரு, என்னோட லெகசின்றது வந்து நான் ஒரு பெரிய லைப்ரரி என் குழந்தைங்களை விட்டுட்டு போகணுங்கிறது தான் என்னோட ஒன் ஆஃப் த லெகசின்றாரு. அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் சால்விங், ப்ராப்ளம்ஸ்ன்றதை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, வின்ஸ்டன் சர்ச்சில் அவர் சொன்ன ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது ஒரு நமக்கு இருக்க பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எழுதணும்னு நினைக்கும் போது அதை எழுத்துல எழுதிட்டோம்னா மேக்ஸிமம் மினிமம் ஒரு 6 தாண்டாது. அந்த 6ல் 2 வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னது, 2 யூ ரைட் இட் வில் டிசப்பியர், எழுதினாலே போயிடும், அது ஒரு ப்ராப்ளமே இல்லை. 2 உங்களால எதுவுமே செய்ய முடியாது, அது ப்ராப்ளம் தான், அதை விட்டுறணும். மிச்சம் இருக்க 2ல் நம்ம ஏதாவது பண்ண முடியும். இதுல அப்ப இந்த 2 மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா செனகாவோட ஒரு கோட் இருக்கு, அதாவது லைஃப் வந்து இமேஜினேஷன் தான் ரொம்ப டஃப், அதாவது லைஃப் ரொம்ப ஈஸி. ஆனா இப்படி நடந்துருமோ நம்ம நினைக்கிறதா ரொம்ப இமேஜினேஷன் தான் ரொம்ப டஃபாகவும் குரூயலாகவும் இருக்கும் லைஃபோட வாழ்றதை விட. ஸோ இந்த ஒரு எழுதி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து எது நமக்கு ஈஸியா நம்மளால எடுத்து கொண்டு போக முடியுமோ அதை கொண்டு போயிடணும் அப்படின்றாரு. கடைசியா ஒரு விஷயம், டேக் ரிஸ்க்ஸ் அப்படின்றத பத்தி அவர் சொல்றாரு. ரூஸ்வெல்ட்டோட ஒரு கோட் அவர் மென்ஷன் பண்றாரு. அதாவது ஒரு பெரிய அறிஞால, மல்யுத்தம் நடக்கூடிய ஒரு பெரிய அறிஞால, இட்ஸ் நாட் த கிரிட்டிக் ஹூ கவுண்ட்ஸ், நாட் த மேன் ஹூ பாயிண்ட்ஸ் அவுட் த ஸ்ட்ராங். எப்படி அதாவது ஒரு அந்த விமர்சனம் பண்ற அந்த ஆளு அவன் ஹிஸ்டரியில இருக்க போறது இல்லை. இவன் பாரு எப்படி அடிச்சான், அவன் நேரத்துல அவன் அடிக்காம இருந்தான்னா இவன் எஞ்சி வெளியே வந்திருப்பான்ல அப்படின்னு சொல்ற அந்த ஆளு ஹிஸ்டரியில வரப்போறது இல்லை. சுத்தி இருந்து வேடிக்கை பார்க்கற யாரும் ஹிஸ்டரியில வரப்போறது இல்லை. யார் ஹிஸ்டரியில வராங்க, தான் தோப்போன்னு தெரியுது அவனுக்கு. அவனோட ஃபேஸ் எல்லாமே ரத்தத்தாலையும் வேர்வையாலையும் தூசியாலையும் அவன் கீழே விழுந்திருக்கான். அவனோட ஃபேஸ் ஃபுல்லா தூசியாலும் ரத்தத்தாலையும் படிஞ்சிருக்கு. திரும்ப எந்திரிச்சு நிக்கிறான், தப்பு பண்ணிட்டோம் சொல்லி எந்திரிச்சு நிக்கிறான். அதாவது ஜெயிக்கிற வரைக்கும் நான் தோத்துட்டே இருக்கேன், அவன் அது எப்படியா ஜெயிக்கணும்ன்ற விஷயத்த எண்ணிட்டே இருக்கான்.
இது எங்க போய் முடியும்னா கடைசியில அவனோட பேர் தான் ஹிஸ்டரியில இருக்கும். ஏன்னா அவன் வந்து ஹிஸ் நாட் த ஒன் அமாங் த கோல்ட் அண்ட் டிமிட் சோல்ஸ் ஹூ இஸ் சரௌண்டிங் ஹிம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ போதும் நினைக்கிறேன். தேங்க்யூ. வாய்ப்படுறதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு கதையை சொல்றதா ஈஸியா அதை சொல்லி முடிச்சிடலாம். புத்தகன்ற போது எங்க கனெக்ட் பண்ணி எப்படி கனெக்ட் பண்ணி கொண்டு வரணுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓரளவு சொல்லிட்டே நினைக்கிறேன். நன்றி. லாஸ்ட் டைம் இந்த ப்ராப்பர்ட் பற்றி பேசும்போது அப்படிதான், அந்த ப்ராப்பர்ட் தூதுவரை பற்றி என்ன பேச வராருன்னு நினச்சேன். அவங்கள பற்றி பார்த்தா அந்த புத்தகத்தில் இருக்கிற லைஃப் லெசன்ஸ் அழகாக கோர்வையாக சொல்கிறதுல வந்து சிறந்தவர் நம்ம அபுல் ஃபைஸ். இன்றைக்கும் அதே மாதிரி இந்த இதில் எடுத்து சொல்லியிருந்தாப்புல. லைக் நம்ம சார்ஜா புக் ஃபேர்ல விட்ட எல்பி ஜாப்ஸ் அந்த மாதிரி தான் இந்த லைஃப் லெசனோட கோட்ஸ் நினைக்கிறேன். ஓகே.